நம்ம கூட இருக்கிற மாணவர்களாக ஏறத்தாழ ஒரு 24 பேர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்போட பணி செய்கிறாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எந்த திட்டமும் தீட்டுறதில்ல, எந்த பணியும் செய்யறதில்ல, யார்கிட்டையும் டொனேஷன் கேட்கறதில்ல, யார்கிட்டையும் வசூல் பண்ணுறதில்ல. அந்த மாணவர்களை ஒரு அவங்களுக்குள்ளேயே இயங்குற மாதிரி ஒரு தன்னெழுச்சியாக ஒரு செயல் வடிவம் செஞ்சு இதை நீ ஒப்படைச்சிடு. வாழ்க்கையில் எந்த ஒளியும் உறவும் இல்லாமல், எந்த இடத்துக்குள்ளேயும் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய பணி நடக்கப்படுதுங்கிறத உங்ககிட்டையும் ஆத்மார்த்தமாக நம்ம சொல்லிக்கிறோம். என் பேர்லேயும் சரி, வெட்டவெளி பேர்லேயும் சரி, ஒரு சொத்தோ, ஒரு செயலோ, ஒரு வடிவமோ, ஒரு சேமிப்போ எதுவும் கிடையாது. அந்த இடத்த இடிச்சிட்டு கட்டுமான பணி செய்கிறாங்க. ஏறத்தாழ 15 மாணவர்கள் சேர்ந்து இன்ன வரைக்கும் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு அவங்களே அந்த கட்டுமான பணிக்குள்ளே இருக்குது. ஏன்னா நான் தவம் பண்ணும்போதே தவத்தால் பிறந்த குழந்தைங்க தான் எனக்குள்ள குழந்தைங்க. நான் திருமணம் பண்ணி மற்ற கணவன் மனைவி இணைப்பு மாதிரி குழந்தை பெற்றுக்கல. ஒரு மனிதனுக்கு நாத விந்து அமிர்தம் மாதிரி சொட்டும், அமிர்தம் மாதிரி வலியும், அமிர்தம் மாதிரி வருங்கிறது அந்த பெண் பிள்ளைய பார்த்த 1.25 மணி நேரத்துக்குள்ள என் உடல்ல பருவ மாற்றத்தை நிகழ்ந்துச்சு. எந்த சூழல்லையும் ஒரு மக்களை சுதந்திரமா இருக்க விடணும். யாரும் கட்டுப்படுத்தி ஒரு ஆக்சஸ் பண்ணக்கூடாது. நான் பயணிச்ச ஒரு 400-500 வகுப்புல எந்த இடத்துக்குள்ளேயுமே மாணவர்கள்ட்ட செல்வம் வாங்கல, உணவு கொடுத்துருக்குறோம். இருக்கிறதுக்கான அந்த இடத்துக்கு கூட வாடகை கூட எந்த மாணவர்கிட்டையும் நம்ம எந்த பைசாவை வாங்கினது கிடையாது. ஜீரோவில் இருக்கிற ஒருத்தன் ஒரு பெரிய பணியை செய்யறதுக்கு யாருன்னே தெரியாத இந்த மாணவர்கள் ஒரு பெரிய புரட்சியையும் பெரிய செயலையும் இயல்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும். அவ்வப்போது தியானம் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் அங்கே இருக்கிற ஒரு 2 பேரை ஒருத்தர் தான் உட்காந்து எதையாவது ஒரு உரையாடல் ஏதாவது ஒன்றுன்னா ஒரு 2 பேர் ஒருத்தர் தான் உட்காந்து பேசுவோம். இந்த மரம் உங்களை தொடலாம், இந்த மரத்தை நீங்கள் தொடாதீங்க. அதனால தான் வணங்குவதை தவிர்த்துருங்க. காலில் விழுகாதீங்க, கும்பிடாதீங்க, பக்தியாக எதுவும் செய்யாதீங்க, ஒரு கற்பூரம் கூட காட்டாதீங்க. 5 வயசில் நீ கேட்க ஆரம்பிச்ச, சாகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற. இந்த மனம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் நீ கேட்கறத நிறுத்துவ. இப்போ இறைவனை நான் தேடி போகல, நான் தேர்ந்தெடுக்கல. இறைவன் தான் என்னை தேர்ந்தெடுத்தார், என் உடலை தேர்ந்தெடுத்தார். ஒரு இமாச்சல் தொடரோ, ஒரு மேற்கு மலையோட தொடர்போ, 4 குகைக்கு போகிறதோ, 2 மரத்தில் போய் உட்காந்துருக்கனால இறைவனை அடைஞ்சிட்டதாகவோ, இறைவன் கிட்ட போயிட்டதாகவும் நிறைய பேர் கற்பனையில் கதை சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. உடல் என்ற பாத்திரம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் அது ஒரு நாள் உடஞ்சிரும், கரைஞ்சிரும், ஒரு நாள் மறைஞ்சிரும், ஒரு நாள் கொளுத்தணும், ஒரு நாள் புதைக்கணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ எப்படி செயல்படுவ? நீ எப்படி இருப்ப? அந்த பொறுப்பு உணர்வு என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு காலையிலையோ மாலையிலையோ வந்திருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தோணி இருக்கா? ராமலிங்க சாமி செத்து போக மாட்டார். இன்று ராஜா தான் ராமலிங்க சாமி, நாளைக்கு ராஜா தான் ராமலிங்க சாமி, நாளைக்கு மறுநாள் ராமலிங்க சாமி ராஜா தான். தொடங்கப்படுறதுலேருந்து எப்படி ஒரு விஷயம் தொடங்கப்படுது, எப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத நம்ம எப்பயுமே மக்களிடம் உரைக்கிறதும் சரியும். அதே நேரத்தில் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட என்ன உரைக்குதோ அதை தான் மக்கள்கிட்ட நம்ம தெளிவுபடுத்துகிறோம். அப்போ இந்த இடத்துல உணவு கொடுக்கறதுக்கு தயாராகும்போது நீ எப்படி தயாராகணும், என்ன மாதிரி பிரத்யேகமாக அதை பணி செய்யணும், அதை எப்படி அந்த உணவு பட்டியல்கள் முதற்கொண்டு பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கப்பட்டது தான். நான் ஒவ்வொரு நாளும் மெனுக்கள் கொடுக்கும்போது ஹோட்டல் மாதிரி, மெஸ்ஸு மாதிரி, வீடு மாதிரி இல்லாமல் அந்த தியானத்தில் கிடைக்கப்படுற செயல்கள் தான் நம்ம கொடுக்கப்படுறோம். அதுலேயும் இன்னும் நிறையா பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறோம். அப்போ நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் என்னென்னா, தியானம் இருக்குது, ஒரு நல்ல செயல் இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட மனம் இருக்கிறனால அடிக்கடி அவங்கள தடுத்து ஆட்கொண்டு தான் ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ மாஸ்டர்லேருந்து இங்கே பணி செய்கிற எல்லாத்துக்கிட்டையும் தியானம் இருக்குது, ஆனால் அந்த மனித மனம் இருக்கிறதுனால நம்ம அவ்வப்போது அவங்கள தடுத்து ஆட்கொண்டு தான் அந்த பணியை ஒரு நிறைவாக செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ இந்த இடத்த 25,000 ரூபாய்க்கு மாதம் வாடகைக்கு கொடுக்குறோம். எதிரில் வண்டி நிப்பாட்டுறதுக்கு, எதிரில் சமையல் ஒரு கூட ஒன்று அமைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு 28,000 ரூபா அது வாடகை கொடுக்குறோம். மத்தியானமும் இரவும் சமைக்கிறதுக்கு மட்டும் மாஸ்டருக்கு மாதம் 3 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறோம், அவங்க டீமுக்கு மட்டும். இதை மட்டும் இல்லாமல் இங்கே பணி செய்கிறவங்க, இந்த பிளைட்டு கழுவுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மாதம் 1 லட்சம் ரூபா அவங்களுக்கு கொடுக்கப்படுது, இந்த வாட்ச்மேனை உட்பட. இதை இல்லாமல் அந்த சமைக்கிற அந்த கூடத்துக்கு மாதம் 6,000 ரூபா வாடகை. இந்த
இந்த குடோன் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது மாதம் 10,000 ரூபா வாடகை கொடுக்கப்படுது. இது இல்லாமல் மளிகை ஜாமானும் காய்கறியும் தனியாக வாங்கப்படுது. அப்போ நம்ம கூட இருக்கிற மாணவர்களாக ஏறத்தாழ ஒரு 24 பேர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்போட பணி செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட எந்த சம்பளமோ எந்த விஷயமோ எதுவும் கிடையாது. காலை மாலை சுழற்சியில் அவங்க வந்து 24 பேர் எப்பொழுதும் என்னுடைய ஒரு நீண்ட ஒரு வருடத்துக்கு மேலே நம்ம கூட பயணிக்கிற ஒரு 1.25 வருடத்துக்கு மேலே பயணிக்கிறவங்க நிறைய பேர் வந்து அவங்களா தன்னை இன்வால்வ் படுத்திக்கிட்டு ஒரு வேலை செய்யும்போது கூட அதை நான் சோசியல் சர்வீஸாக மற்ற ஆசிரமங்களில் இருக்கிற மாதிரி பார்க்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அந்த அவங்களுடைய காலக்கணக்கில் அவங்களுடைய கர்ம வினையில் நம்மளோட பயணிக்கப்படணும்னு ஒரு கணக்கு இருக்குது, அதை பார்க்குறேன். அதனால் அவங்க இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு பேஸ் வந்து உருவாக்கி கொடுக்குறோம். இப்படி தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குது. என்னுடைய சொந்த ஊரில் பிறந்த ஊரில் என்னுடைய குடும்பத்தில் 2 குழந்தைங்க இருக்குது. அந்த ஃபேமிலியெல்லாம் நம்ம பண்ண முடியாதனால மாணவர்களே மாதம் அதுக்கு ஒரு 25,000 30,000 ரூபா அவங்களுடைய சாப்பாடு அவங்களுடைய படிப்புகள் எல்லாத்துக்குமே என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதம் வந்து அதுக்கும் ஒரு பணி அது தனியாக இருக்குது. மற்றபடி இந்த வெட்டவெளியில் ஒரு சொத்தோ ஒரு விஷயமோ கிடையாது. காரை சேர்த்து ஓட்டுறவர் மாதம் 30,000லேருந்து 38,000 ரூபா வரைக்கும் அவருக்கும் அந்த காருக்கும் பணிக்கு அங்கே தேவையான அந்த செயல் வந்து செய்கிறோம். அந்த கார் வந்து டியூவில் இருக்கிறதுனால அவருடைய சொந்த காரனால அந்த டியூவை அவர் வந்து அது கட்டிக்கிறதுக்கு அவரை சுற்றி இருக்கிற விஷயத்துக்கு அவரும் பெரிய சம்பளமாக இல்லாமல் அவரும் அர்ப்பணிப்போடு தான் ஒரு பணி செய்கிறார். நம்மக்கிட்ட அசட்டா சொத்தா நம்ம இப்போ எதுவுமே கிடையாது. நம்ம பேங்க்கில் இன்றைக்கி வெட்டவெளியில் இருக்கிறது 18,500 ரூபா. 2 அக்கௌண்ட் பயன்படுத்துகிறோம். ஒரு அக்கௌண்ட்டில் 2,500 ரூபா இருக்குது, ஒரு அக்கௌண்ட்டில் 18,500 ரூபா இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நாம் எந்த திட்டமும் தீட்டுறதில்ல, எந்த பணியும் செய்யறதில்ல, யார்கிட்டையும் டொனேஷன் கேட்கறதில்ல, யார்கிட்டையும் வசூல் பண்ணுறதில்ல, எங்கே நன்கொடை போடு வைக்கிறதில்ல, எந்த செயலுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் நம்ம பண்ணுறோம்னு அது செய்யறதில்ல. மாணவர்களாக ஒரு பெரிய எழுச்சியோட அது இயற்கையாக தொடங்கப்பட்டதுனால அதுவாக நடக்குது. அந்த பணியில் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் செய்கிறோம். இந்த இடம் அந்த பந்தல் அமைக்கிறது, அந்த கிச்சனுக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபாயில் அந்த பணி அது நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஏறத்தாழ ஒரு 7-8 லட்ச ரூபா அந்த அவர்கிட்ட கொடுக்கப்பட்டுருச்சு. பாக்கி இன்னொரு 3-4 லட்ச ரூபா இருந்தால் அது ஃபினிஷ் ஆயிரும். இந்த சுற்றி இருக்கிற பந்தல்களுக்கெல்லாம் ஒரு ஏறத்தாழ ஒரு 4-3 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 லட்ச ரூபாயில் அந்த செவர்கள்லாம் எழுப்பப்பட்டுரும். இதெல்லாம் இயல்பாக இயற்கையாக அதாவது அந்த காலகட்டத்தில் நடக்கப்படணும். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்க பணின்னா இது வந்து ஹோட்டல் மாதிரி நிர்வாகம் மாதிரி யாரும் சூப்பர்வைசரிங் பண்ணக்கூடாது. இது வெட்டவெளியில் இருக்கிற அதுவாக தன்னைத்தானே சுழற்சிக்கிற மாதிரி தன்னைத்தானே இயங்கணும். இது இவங்க தான் இயக்கணும், அவங்க தான் இயக்கணும், இவங்க சார்ந்து இருக்கணும், அவங்க சார்ந்து இருக்கணும்லாம் கிடையாது. இன்னைக்கு தியானத்துக்கு வந்த மாணவன் கூட இந்த வெட்டவெளியை அவன் கையில் ஒப்படைக்கலாம், அவன் நிர்வாகம் பார்க்கலாம். அதனால இது ஒரு திறந்த புத்தகம். யார் வேணாலும் இதை எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். என்கிட்ட கொடுத்துருக்கிற பணி என்னன்னா அதுவா இயங்குற மாதிரி ஒரு சூழலை அமைச்சு கொடுத்துரு. அந்த அதிர்வலைகள் இல்லாம அந்த மாணவர்களை ஒரு அவங்களுக்குள்ளேயே இயங்குற மாதிரி ஒரு தன்னெழுச்சியாக ஒரு செயல் வடிவம் செஞ்சு இதை நீ ஒப்படைச்சிட்டு உனக்கு ஒரு பணி இருக்கு, அந்த திருப்பணியை நீ செய்யறதுக்கு நீ கிளம்பு. திருவண்ணாமலையில எப்பயும் இது இயல்பா இயற்கையா அதுவா இயங்கும், அதை நம்ம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு முறைக்குள்ள இருக்கிற செயல்பாடுகளா இருக்கு. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில எந்த ஒளிவு முறைவும் இல்லாம எந்த இடத்துக்குள்ளேயும் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய பணி வந்து நடக்கப்படுதுங்கிறத உங்ககிட்டையும் ஆத்மார்த்தமாக நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அதுக்குள்ள எந்த ஒரு உள் செயலோ உள் பொருளோ எதுவும் கிடையாது. அதே மாதிரி வெட்டவெளி சம்பந்தமாக டாக்குமெண்டாக என் பேர்லையும் சரி வெட்டவெளி பேர்லையும் சரி ஒரு சொத்தோ ஒரு செயலோ ஒரு வடிவமோ ஒரு சேமிப்போ எதுவும் கிடையாது. அதையும் ஒரு பரஸ்பரமாக சொல்லிடுறேன். என்னுடைய சொந்த கிராமத்தில் நான் தியானம் கற்றுக்கிட்ட அந்த இடம் ரொம்ப ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம். அது ஒரு நாள் வந்து எனக்கு திருச்சியில் நம்ம பதஞ்சலி அங்கே இருக்கிற அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் அந்த இடத்த ஒரு புதுப்பிச்சு நம்ம ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், நாமளே கட்டி கொடுக்கணும்டா பிரபஞ்சத்தில். நான் அதுக்கான மாணவர்கள்லாம் நானே தேர்வு பண்ணி அதுக்குள்ள எல்லா மாணவர்கள் இல்லாமல் அந்த எதிர்பார்ப்பு இல்லாத இயல்பாக இருக்கக்கூடிய எவனோ அவனை நான் தேர்வு பண்ணுறேன், அவன் அதுக்கு பணி செய்வான்னு சொல்லும்போது அந்த இடத்த இடிச்சிட்டு கட்டுமான பணி செய்கிறாங்க. ஏறத்தாழ 15 மாணவர்கள் சேர்ந்து இன்ன வரைக்கும் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு அவங்களே அந்த கட்டுமான பணிக்குள்ளே இருக்குது. நேரடியாக நம்ம எதுவும் ஆக்சஸ் பண்ணல. நம்ம வெட்டவெளி அக்கௌண்ட்லேயோ இல்லை மற்ற செயல்லையோ இல்லாமல் நேரடியாக அந்த இன்ஜினியர் மூலியமாக, இன்ஜினியரும் என்னன்னா நம்மக்கிட்ட மாணவராக வர தவத்துக்கு வர ஒரு பையனுடைய தம்பி தான் அதுக்கு இன்ஜினியராக இருக்கிறாப்புல.
அதனால அதுவும் நேரடியாக மாணவர்களே நேரடியாக அதுக்குள்ள 14 மாணவர்கள் இன்ன வரைக்கும் அதுக்குள்ள ஒரு செயல்பாட்டில் அந்த வீடு பணியும் அவங்களுக்குள்ள செஞ்சு கொடுக்கப்படணும். பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்க வீட்டில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னுடைய மனைவி குழந்தைங்களுக்கு நான் அவங்களோட நெருக்கமாக இருந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். இயல்பாக என் கூட யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, என் தண்ணி கொடுக்குறாங்க, என்னை பார்த்துக்கிறாங்க. அது கூட அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. என்னோட பயணிக்கிறதுக்கான ரொம்ப சோர்ஸ் ரொம்ப குறைவு. ஆனால் முழு பாதுகாப்பும் முழு செயல்பாடுகளும் அவங்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் வந்து நாம் ஏற்படுத்தி கொடுப்போம், நாம் பார்த்துக்குவோம். அவங்க எந்த சூழலுக்குள்ளேயும் இல்லாத ஒரு சூழல் தான். ஏன்னா நான் தவம் பண்ணும்போதே தவத்தால் பிறந்த குழந்தைங்க தான் எனக்குள்ள குழந்தைங்க. நான் வந்து திருமணம் பண்ணி மற்ற கணவன் மனைவி இணைப்பு மாதிரி குழந்தை பெற்றுக்கல. தவத்திலிருந்து தான் 2 குழந்தையும் உருவாக்கப்பட்டது. ஒன்று திருவண்ணாமலை இந்த செயல் வடிவத்திலேருந்து பெண் குழந்தை பிறந்தது. இன்னொன்று நம்ம சதுரகிரி மலையில் அகத்தியருடைய செயல் வடிவத்திலேருந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கப்பட்டது. இந்த 2மே தியான வடிவத்தில் அந்த ராசி நட்சத்திரம் அந்த செயல் அந்த கட்டமைப்பு அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்னென்ன மாதிரி இருக்குங்கிறத அந்த சூழலில் கணிக்கப்பட்டு அந்த சூழல்லேருந்து உருவாக்கப்பட்டது தான். அப்போ ஞானிகளுடைய செயலில் இருந்து தான் அந்த குழந்தைகளும் கிடைக்கப்பட்டது. ஞானிகள் தொடர்புல முன்ஜென்மத்தோட ஒரு செயல்பாடுகளில் தான் நம் மனைவியாக இருக்கப்பட்டவங்க கர்ம வினையில் இந்த பிறப்புல அவங்க நமக்கு உள்ள மனைவியாக மனிதனாக நம்ம வாழும்போது தியானத்தில் இருக்கும்போது இத்தனை ஆண்டுகள் நம்மளோட அவங்க அந்த மனைவி அந்தஸ்தில் அவங்க பயணிக்கணும்னு இருக்கப்பட்டிருக்கு. அந்த அந்தஸ்தில் தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதனால அவங்களுக்கும் தியானத்திலேயே நிறைய வடிவத்தில் தியானம்லாம் பண்ண தெரியாது. தூக்கத்தில் தியானம் அவங்க உட்காந்து அமைதியாக இருக்கும்போது அவங்களுக்கும் உணர்த்தப்பட்டிருக்கு. நம்ம யார், என்ன மாதிரி சூழலில் இருக்கிறோம், என்ன மாதிரி வடிவத்தில் இருக்கிறோம், என்ன பணி செய்கிறோம், என்ன பணி நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியுங்கிறத அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். அப்போ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற செயல்பாடுகள். அப்போ எந்த சூழல்லையும் அவங்களுக்குள்ள ஒரு தவிப்போ ஒரு வேதனையோ ஒரு சூழல் இல்லை. ஒரே ஒரு மனித தன்மையில் கணவனாகப்பட்டவன் கூட இருக்கணும், ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு கூட போகணுங்கிற அந்த ஃபீல் அவங்கள்ட்ட அந்த ஏக்கம் இருக்குது, அந்த செயல் இருக்குது. அதில் மனம் எவ்வளோ தீவிரமாக அதை வேலை செய்கிறது இருக்கோ அதையும் ஒரு கட்டத்தில் குறைச்சி கொண்டாந்துருக்கிறோம். பெரிய கர்ம வினை, பித்திருக்கள் சாபம், நாக தோஷம் இந்த மாதிரி பெரிய பெரிய சூழலில் இருந்ததெல்லாம் அடிப்படையாக பதஞ்சலியோட கலையை பயன்படுத்தி அவங்களெல்லாம் ஒரு இயல்பு தன்மைக்குள்ளே கொண்டாந்துருக்கோம். என் மாமனார் என் மாமியார்னு பொண்ணோட தகப்பனாக இருக்கலாம், அவங்களாம் இறந்து பல ஆண்டுகளாக இருக்கணும். இந்த குழந்தைகளை வளர்க்கப்படனால அந்த ஆயுள்களை நீட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஆயுள்களை புதுப்பிச்சு 3 வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. என்னோட பெண் குழந்தையும் சரி என்னோட ஆண் குழந்தையும் சரி வளர்கிற ஸ்டேஜில் மரணத்தை கிட்ட போய் சந்திக்கிறதுக்காக 2-3 முறை வாய்ப்புகள் வரும். அதையும் நம்ம சமன் செய்து அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தி கரெக்ட் பண்ணி விட்டுருக்குறோம். அந்த மனைவி குழந்தை இந்த 3 பேருடைய செயலும் சந்திரனுடைய நேரடி தாக்குதல் நேரடி எதிர்வினையாக இருக்கிறனால இவங்க 3 பேரும் சைனஸில் பெருசாக ஒரு ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. 3 பேருக்கும் அந்த உடல் உபாமைகள் அதிகபட்சமாக இருக்கும். அதையும் சூரிய தன்மையிலிருந்து அந்த சைனஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் இயல்பாகவே ஒரு தந்தையாக இல்லாமல் ஒரு கணவனாக இல்லாமல் இவங்களுக்கு இது கிடைக்கப்பட்டாகணும், இவங்கள சமன் செஞ்சாகணும்னு அதுக்கான ஒரு வேலையும் செஞ்சு அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு வேலையை செஞ்சு விட்டுருக்குறோம். இப்படி தான் நமக்குள்ளே இருக்கிற எல்லா செயல் வடிவத்துக்குள்ளேயும் இருக்குது. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் இன்ன வரைக்கும் என்னோட ஆரம்பித்து 6வது மாதத்துக்கு அப்புறம் நான் அந்த சேனல் தொடங்கி வந்து 2 வருடம் முடிய போது நவம்பர் 4 நவம்பர் 3 தொடங்கப்பட்டோம். 2 வருடத்துக்கு அப்புறம் தான் மக்கள் பணியை நம்ம செய்யறதுக்காக அந்த வாய்ப்பை வந்து வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்புகள் வந்து திருப்பரங்குன்றத்திலேருந்து நம்ம தொடங்கணும். மையமாக இருக்கக்கூடியது நமக்கு ஒரு பெரிய செயல் வடிவமாக இருக்கிறது கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி தான் நம்மளுடைய அந்த முக்கடல்லேருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான துவக்கத்துக்கான விஷயம். நம்மளை ஒரு பெரிய செயல் வடிவத்துக்குள்ள கலைகளை நுட்பத்தை கற்றுக் கொடுத்த இடம், நம்மளை உருவாக்குறதுக்கான ஒரு மையமான இருக்கிற இடம் ராமேஸ்வரமாக இருந்துச்சு, பதஞ்சலியோட செயலாக இருந்துச்சு. அப்புறம் மதுரையில் இருந்து ஒரு பெரிய பணியை செய்யணுங்கிறதுக்காக தான் மதுரையிலே நம்ம இருக்கப்பட்டோம். இப்போ முழுக்க ஒரு அருணகிரியோட கட்டுப்பாட்டில் தான் நம்ம வந்து திருப்பரங்குன்ற மலைகளில் நம்ம வளரப்பட்டோம். அப்போ ஒரு பெண் பிள்ளை வந்து ஒரு பூனை என்னை வந்து ஒரு 28 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளை 7 வயசுக்குரிய ஒரு பெண் பிள்ளை வந்து அந்த வாழை என்று சொல்லக்கூடிய அந்த அலைவரிசையாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட தொடர்பு கிட்டத்தட்ட எனக்கு தியானம் என்னைக்கு தொடங்கினதோ அன்னையிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அந்த பெண் பிள்ளையோட அந்த வழிகாட்டுதல் மிக நுட்பமாக இந்த தியானத்தில் வளர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முறை அந்த பெண் பிள்ளைய நேரடியாக வேற இன்னொரு உருவத்தில் நேரடியாக பார்க்குற வாய்ப்புகளை எனக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு தான் முதல் முறையாக எனக்கு இந்த அமிர்தம் மேலிருந்து சொட்டுறதுக்கான வாய்ப்பை அந்த பெண் பிள்ளையை பார்த்து 2 மணி நேரத்தில் எனக்கு கிடைக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த பெண் பிள்ளையை பார்த்து 2வது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் உரை நிகழ்த்தப்பட்டது, நான் வந்து பேசப்பட்டது ஒரு செயல் வந்து எதுக்கு பேசப்பட்டேன்னா, அங்கே வந்து நம்ம
மதுரையில் வந்து அவருக்கு வந்து ஞானப்பால் திருஞான சம்பந்தருக்கு வந்து அந்த ஞானப்பால் வந்து அந்த டாப்பிக்கை பற்றி பேசப்பட்டிருக்கோம். அந்த டாப்பிக்கை பேசி முடிச்சுட்டு சத்சங்கமாக கிடையாது, வேற ஒரு வேலைக்காக பணிக்காக ஃபோனில் உரையாடப்படுறோம். ஒரு காட்டு வெளியில் ஒரு கிராமத்தோட கோயிலில் அங்கே இருக்கும்போது ஒரு மாட்டோட சிலையில் உட்காந்து ஒரு பெண்மணி எனக்கு காட்சி கொடுத்தா. அந்த பெண்மணி பூசாரியோட பேத்தி தான். ஆனால் அந்த பெண்மணி ஒரு தகதகன்னு ஒரு 5-6 வயது பெண் குழந்தை. ஒரு தெய்வீகமாக அந்த செயலில் அவளை பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய பார்வையை விட்டு அகல முடியலை, என்னை விட்டு நான் அகண்டு போக முடியல. இந்த குழந்தை இவரோட குழந்தை கிடையாது, இது என்ன வித்தியாசமாக இருக்குங்கிறத எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தேடுதலும் ஒரு புரட்சியும் அதுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுலேருந்து 1.25 மணி நேரம் கழித்து தியானம் எனக்குள்ளே நடக்குது. எனக்குள்ள தலைப்பகுதியில் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. முதல் முறையாக ஒரு மனிதனுக்கு நாத விந்து அமிர்தம் மாதிரி சொட்டும், அமிர்தம் மாதிரி வலியும், அமிர்தம் மாதிரி வருங்கிறது அந்த பெண் பிள்ளையை பார்த்த 1.25 மணி நேரத்துக்குள்ள என் உடல்ல பருவ மாற்றத்தை நிகழ்ந்துச்சு. இந்த செயலை நான் அடிக்கடி உரையாடி கூட இருக்கிறவங்க, திருநெல்வேலியில் இருக்கிற எனக்குள்ள தாய் மாதிரி இருக்கிறவங்க, அவங்க கிட்ட முதல் முறையா சொன்னேன். இதை நான் வெளிப்படுத்துறதுக்கான சூழலோ வேற யாரும் அப்பொழுது கிடையாது. அப்போ நான் கிராமத்துக்குள்ள வளரும் போதோ கிராமத்துக்குள்ள இருக்கும்போதோ என் தியானத்தை பற்றி என் மனைவியோ என் குழந்தையோ என் மாமனாரோ மாமியாரோ உறவினர்களோ என் கூட பிறந்த ஒரு சகோதரர் இருக்காரு, ஒரு சகோதரி இருக்கிறாங்க, யாரிடமும் உரையாடியது கிடையாது. தியானத்தை பற்றி நான் யாரிடமும் எந்த டிஸ்கஷன் வச்சுக்கிட்டது கிடையாது. என்னை சுற்றி உறவாக ரொம்ப நெருக்கமான சொந்தம், என் குடும்பம் பெரிய குடும்பம், நாங்கள் ஏழை தான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பம் பெரிய வாழ்ந்த குடும்பம்னு சொன்னாங்க. நான் பிறந்து வளரும்போது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், அன்றாட தேவைக்கு வேலைக்கு செஞ்சாதான் சாப்பாடுங்கிற மாதிரி ஒரு சூழலில் வளரப்பட்ட குடும்பம் தான். ஆனால் இரத்த சொந்தமாக ஒரு 400-500 பேர் சேர்ந்த குடும்பம் தான் எங்கள் குடும்பம். ஒரு ஃபங்க்ஷன்னா அதை முடிச்சுட்டு வர்றதுக்கே 25 நாள் 30 நாள் ஆகும். சிறு வயதில் ஒரு வீட்டில் விசேஷம்னா நாங்கள் 16 நாளைக்கு எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டோம், ஒருத்தர் இடத்துல தான் இருப்போம். கிட்டத்தட்ட எங்களுக்கு பாட்டி எங்களோட செயல் வடிவம் அப்படின்னு சொல்கிறவங்களே ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஒரு பெண் பட்டாளமே இருக்கும். அதே மாதிரி பசங்களாக நாங்கள் ஒரு 17-16 பேர் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நான் வளர்ந்தேன். அப்போமா என் தந்தையோட நெருக்கமாக இருக்கிற சொந்தமும் பெரிய சொந்தம், என் தாயாரோட பிறந்த சொந்தமும் பெரிய சொந்தம். ஆனால் இவ்வளோ செயல் இருந்தும் யாருக்கிட்டையும் இந்த தியானத்தை பற்றியோ இந்த செயலை பற்றியோ ஒரு நாள் கூட நான் டிஸ்கஷன் பண்ணதில்லை. இன்னைக்கும் என்னுடைய உறவாக யாருமே என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினதோ என்கிட்ட தீட்சை வாங்கினதோ யாருமே கிடையாது. என் குழந்தையும் என் மனைவியும் இவங்களும் அந்த ஞான வடிவத்தில் இருந்ததுனால என் குழந்தைங்க மட்டும்தான் முழுசாக இதுக்கு என்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கியிருக்கிறாங்க. மற்றபடி என்னுடைய உறவினராக இருக்கிறவங்க ஒருத்தர் கூட என்கிட்ட இருந்து எந்த உபதேசமோ எந்த செயலோ எந்த வடிவமோ என்னை சந்திப்பதோ என்கிட்ட பேசுவதோ எந்த டிஸ்கஷனோ அவங்களுக்கு கிடையாது. அதுக்காக எந்த வடிவத்துக்குள்ளேயும் அவங்களும் அந்த மாதிரி என்னை நோக்கி வந்ததில்லை, நானும் அவங்கள நோக்கி போனதில்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட பயணத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே தொடங்கப்பட்ட போது, அப்போ நான் சேனல் தொடங்கும் போது இந்த வேலையெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடித்து ஒரு நாள் அதுக்கான மதுரையில் ஒரு வாய்ப்பில் நீ வந்து இந்த ஆவணப்படுத்தணும், உனக்குள்ளே வர்ற மெசேஜ் உனக்குள்ளே இருக்கிறது, உனக்குள்ள ஒரு உள் செயலா ஒரு ஒளியா ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கிறத ஒரு அசிரீதி குரலாக கேட்கறத மக்கள்கிட்ட நீ போதிக்கப்படணும், ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது கூட அப்போ எனக்கு நெருக்கமாக இருந்தவங்கள்ட்ட கூட அதை பற்றி நான் கேட்கும்போது கூட வேண்டான்னு சொல்லப்பட்டது. இது வேண்டாம், இது தவிர்க்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நான் பல நாள் அவங்கக்கிட்ட திருநெல்வேலியில் நான் அதிகமாக தியானம் பண்ணும்போது அவங்கக்கிட்ட அதிகமாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன நான் சொல்லப்பட்டிருக்கேன்னா, எந்த சூழல்லையும் நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கக்கூடாது, ஆர்கனைசேஷன் பண்ணிடக்கூடாது, ஃபண்டு ரைஸ் பண்ணிடக்கூடாது, ஆசிரமம் கட்டிடக்கூடாது. எந்த சூழல்லையும் ஒரு மக்களை சுதந்திரமாக இருக்க விடணும், யாரும் கட்டுப்படுத்தி ஒரு ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம வாலிண்டர் பக்தர்கள் இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் அவங்க விடுபட்டு இருக்கணும். அதனால அந்த வாய்ப்பை வந்து என்னைக்கு நம்ம வந்து இருந்துடக்கூடாது, நாமளும் ஒரு இடத்துக்குள்ள ஒரு அடப்பட்ட மாதிரி ஒரு செயலுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு பல ஆண்டுகளாக டிஸ்கஷன் பண்ணிட்டு வரோம். அப்போ ஒரு நாள் இந்த சேனல் தொடங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது இதுவும் ஒரு மாதிரி விடுதலை இல்லாமல் நீங்கள் சொன்னதுக்கு எதிராக போயிருமோ அப்படின்னு அவங்கெல்லாம் பயந்து அதை வேண்டாம், அதை தவிர்க்கலாமே, அதை விட்டுறலாமே அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை, எனக்குள்ள உள் உணர்வு நானும் வேண்டான்னு மறுக்கிறேன், அந்த உள் உணர்வு என்னை விடமாட்டுது. மீண்டும் அதுக்குள்ள அவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த சேனலை கிரியேட் பண்ணுற அன்னைக்கு கூட காசோ எதுவுமே கிடையாது. ஆனால் அதை பண்ணி ஆகணுங்கிறது என்னோட உள் உணர்வு என்னை தூங்கவே விட மாட்டேன்னுச்சு. இப்போ திருப்பரங்குன்றத்துலேருந்து அந்த பணியை தொடங்கணும், அங்கிருந்து ஒரு வேலையை தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் போது அப்போ நான் தொடங்கி 4வது மாதம் 5வது மாதத்தில் ஒரு ஈழத்து ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வந்து நம்மளை அவங்க குடும்பத்தோடு வந்து சந்திக்க வந்தாங்க, ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவங்க அன்னைக்கு ஜேர்னியை தொடங்கினாங்க, இன்னைக்கு வரைக்கும் தொடங்குறாங்க. அவங்க குடும்பம் மட்டுமே இங்கே கிட்டத்தட்ட நான் பயணித்த ஒரு 400-500 வகுப்பில் எந்த இடத்துக்குள்ளேயுமே மாணவர்கள்ட்ட செல்வம் வாங்கலை, உணவு கொடுத்துருக்குறோம்.
இருக்கிறதுக்கான அந்த அந்த இடத்துக்கு கூட வாடகை கூட எந்த மாணவர்கிட்டையும் நம்ம எந்த பைசாவை வாங்கினது கிடையாது. கிட்டத்தட்ட 400-450 வகுப்புக்கு மேலே 500 கிட்ட வகுப்பு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் நடத்தியிருக்கிறோம். அந்த ஒரு குடும்பம் மட்டும் இந்த நம்ம சார்ந்த பிரயாணத்தில் அவங்க மட்டுமே சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் நேரடியாக அந்த வகுப்புக்கு தேவையான நிறைய இடங்களில் தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய பணி, என்னுடைய டிராவல், நான் தங்குற இடம், அந்த செயல்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே கேட்டு நடக்காம இந்த இயல்பாக நடந்துச்சு. அப்போ நான் தொடங்கும் போது, அந்த சேனல் தொடங்கும் போது ஒன்றுமே கிடையாது. 0ல இருக்கிற ஒருத்தன் ஒரு பெரிய பணியை செய்யறதுக்கு யாருன்னே தெரியாத இந்த மாணவர்கள் வந்து ஒரு பெரிய புரட்சியையும் பெரிய செயலையும் இயல்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குது. இதையே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, இந்த பிரபஞ்சங்கிறது, தியானங்கிறது வேண்டி சாமி பூஜை மந்திரம் வேதத்தினால எதுவும் கிடையாது. அந்த அனுபவங்கிறது, அந்த பிரபஞ்சம் வந்து கையில எடுத்து ஒருத்தரை ஒரு செயல் வடிவம் செய்யுதுன்னா அது வேற வேற வடிவத்துக்குள்ள செய்யும், வேற வேற விஷயத்துக்குள்ள உருவாக்கும். அதோடைய பணி என்னன்னா, இந்த பாதையில நீ போ அப்படின்னு வழிகாட்டிருச்சுன்னா யாரும் தேவைப்பட மாட்டாங்க, எந்த இதுவும் தேவையும் கிடையாது. ஆனா அங்க ஒரு பெரிய பணி நடக்கும், பெரிய கூட்டம் நடக்கும். நான் தொடங்கும் போது நான் தான் சொல்லிட்டேன், யாருமே இல்லை, ஒரு மாணவர்கள் கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது. என்கிட்ட இருந்தது 2 பேர். நான் தொடங்கும் போது ஆன்மா அருங்கோண சக்கரன்னு தொடங்கும் போது 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர்த்துல ஒருத்தர் எங்கூடயே வளர்றவர், இன்னொருத்தர் தனியா இருக்கிறவர். இவ்வளவுதான் விஷயம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி புரிதல், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடையாது. நான் பௌர்ணமியில திருநெல்வேலியில இருந்து அவ்வப்போது தியானம் பண்ணும் போதெல்லாம் நாங்க அங்கே இருக்கிற ஒரு 2 பேரை ஒருத்தர் தான் உட்காந்து ஒரு எதையாவது ஒரு உரையாடல் ஏதாவது ஒன்றுன்னா ஒரு 2 பேர் ஒருத்தர் தான் உட்காந்து பேசுவோம். இப்படிதான் நம்ம பணி தொடங்கப்பட்டுச்சு. அப்ப வெளியில நீ செயல்படு, வெளியில வா அப்படின்னு ஒரு செயல் தொடங்கும் போது அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய செயலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். பெரிய பெரிய இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஆசிரமங்கள், நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு பேக்கப்போ ஒரு செயலோ ஒரு வடிவமோ இருக்கும். பேக்கப்பு எந்த செயல் எந்த வடிவமும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற ஒரே பேக்கப் பிரபஞ்சம் தான். நம்மகிட்ட இருக்கிற ஒரே செயல், அது வெட்ட வெளியிலிருந்து என்ன உணர்த்தப்படுதோ அதை களத்துல இருந்து பணி செய்வோம், அசராம பணி செய்வோம். ஒரு போர் வீரன் கூட அசந்துருவான், நான் அசரவே மாட்டேன். ஏன்னா நமக்கு இறக்கி வச்சிருக்கிறவன் அந்த மாதிரி ஒரு சூழல் தான். ஒவ்வொரு நிமிடமும் அங்கிருந்து ஒரு செயல், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒவ்வொரு வினாடியும் அது வர்றதை அதை கரெக்டாக ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். நான் கொடுக்கப்பட்டிருக்க தியானம், மக்கள்கிட்ட போதிக்கப்பட்டிருக்கிறது எதுவுமே தனிப்பட்ட முறையில் எந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டதோ, எங்கேருந்து இன்ஸ்பிரேஷனாக செஞ்சதோ கிடையாது. மாணிக்கவாசகர் புத்தகத்தை படித்தது கிடையாது. வள்ளலார் எழுதிய எந்த புத்தகத்தையும் நான் படித்தது கிடையாது. பதஞ்சலியோட யோக சூத்திரத்தை நான் படித்தது கிடையாது. ஆன்மீகத்துக்குள்ள நான் கொஞ்சோண்டு பார்த்த புத்தகம் ராமகிருஷ்ணர் விவேகானந்தரோட விஷயம். அதை நான் முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு அனுபவம் வந்துடுச்சு. இதுதான் எனக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற செயல் வடிவமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பயிற்சி காலத்தில் இருக்கும்போது என்னை முதல் முறையாக பெரிய அடையாளத்தோட கண்டுபிடிச்சவர் லாகிரி மகா சாயருடைய சமாதியில், அவர் சமாதின்னு சொல்றதா அவர் வாழ்ந்த அந்த வீட்டில் அவரு என்னை வந்து ஒரு மேற்கோள் காட்டி, நீ வந்து ஒரு பெரிய செயலுக்குரியவங்க நீங்க அப்படிங்கிறத அவரு மேற்கோள் காட்டினதுனால, லாகிரியா இருக்கட்டும், விச்சேஸ்வர் கிரியா இருக்கட்டும், யோகானந்தரா இருக்கட்டும், அவங்களுடைய அலைவரிசைகள், அவங்களோட செயல்பாடுகள் எத்தனையோ வகுப்புகள் இருக்கும்போது என்னால் அது நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை எனக்கு உருவாக்கப்பட்டுச்சு. அதனால நிறைய இடங்கள்ல அவங்களுடைய செயல் வடிவத்தை நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி அங்கே உத்தரகாண்டில் நான் போகும்போது கூட மகாவதர் பாபா குகைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு செயல், இந்த மாதிரி அன்னதான கூடம், இந்த மாதிரி செயல் பதஞ்சலியால் நடக்க போகுது. உங்களுக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்திலேருந்து ஒன்று கிடைக்கும், நீங்கள் ஒரு பெரிய பணி செய்வீங்க, ஓராண்டுக்குள்ள அந்த பணி நிறைவுபட்டு நீங்கள் ஒரு செயல் வடிவத்தை கொடுப்பீங்க மக்கள்கிட்ட அப்படிங்கிறத அந்த இடத்துலேருந்து அந்த செயல் கிடைக்கப்பட்டது. அந்த நேரத்துக்குள்ள எல்லாம் காலியாக இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி கரெக்டாக, இது எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அது என்ன சொல்லப்பட்டதோ அதே மாதிரி ஒரு சூழல்களை உருவாக்கப்பட்டது. அப்படிதான் ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கப்பட்டது. இந்த நிமிடம் வரைக்கும் என்னை எப்படி அவங்க வழி நடத்துறாங்க, என்னை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு மரமாக தான் பார்க்குறாங்க. ஒரு மரம் வெட்டவெளி தன்மைக்குரியது. அந்த மரம் மாதிரி தான் உங்களோட செயல்பாடுகள், உங்களை ஒரு மரமாக தான் பார்க்கணும். இந்த மரத்தை எந்த மனிதன் பார்க்குறானோ, எந்த மனிதன் இந்த மரத்தை நேசிக்கிறானோ, எந்த மனிதன் இந்த மரத்தை நோக்கி பயணிக்கிறானோ, இந்த மரத்தை தொட வேண்டியதில்லை, இந்த மரத்தில் உட்காந்து தியானம் பண்ண வேண்டியதில்லை. இந்த மரத்தை தொடறதுக்கோ இந்த மரத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறதோ ரொம்ப கடினம். ஏன்னா வெட்டவெளியில் இருக்கிற மரத்தை தொடறது, வெட்டவெளியில் இருக்கிற மரத்து கீழே உட்காந்து தியானம் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அது ரொம்ப கடுமையான சவாலான விஷயமா உங்களுக்கு மாறி போயிடும். ஆனால் இந்த மரத்தை பார்க்கறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது அது என்னோட பயணத்தில் காட்டப்பட்டது, என் பயணத்தில் சொல்லப்பட்டது. அந்த அனுபவத்தை என்னுடைய ஒவ்வொரு நாள் டிராவல்லையும் அதை அப்படியே தத்துருவமாக செயல்படுத்தும் போது தான் மக்கள்கிட்ட இன்னும் தீவிரமாக பணி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம்.
இந்த மரம் உங்களை தொடலாம், இந்த மரத்தை நீங்க தொடாதீங்க. அதனாலதான் வணங்குவதை தவிர்த்துருங்க. காலில் விழுகாதீங்க, கும்பிடாதீங்க, பக்தியா எதுவும் செய்யாதீங்க, ஒரு கற்பூரம் கூட காட்டாதீங்க, தீபம் கூட ஏற்றாதீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டிருக்க புத்தகத்தை நீங்க படிங்க, உங்களுக்குள்ள உணருங்க, உங்களுக்குள்ள ஒரு செயல் இருக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில விடுபட்டு நிக்கணும். அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு என்னன்னா, நீங்க என்னை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். ஆனா நீங்களும் நானும் விடுதலையா இருக்கணும். நீங்க விடுதலையா இருக்கணும், நானும் விடுதலையா இருக்கணும். அதனாலதான் எந்த சூழல்லையும் என்னை சார்ந்த யாரும் பக்தர்கள் கிடையாது, என்னை சார்ந்த யாரும் வாலிண்டர்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. முன்ஜென்மத்தோட உள்வினையில கர்ம வினையில நீங்களும் நானும் சந்திக்கப்படணும், பயணிக்கப்படணும், ஒன்னா ஒரு வேலைக்குள்ள ஒரு டிராவல்குள்ள நடக்கப்படணும். அதுக்காக தான் இந்த சந்திப்பு. சில பேருடைய உள்வினைகள் கர்ம வினையினால தீராத செயல்பாடுகள்ல அவங்களுக்கு தீர்க்கப்படணுங்கிறதுக்காக என் கூட கொஞ்சம் நெருக்கமாக பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் சில பேருக்கு உருவாக்கி கொடுக்கப்படுது. அது எந்த கருணையும் கிடையாது, அன்பும் கிடையாது, யாரையும் தனிப்பட்ட முறையில தேர்ந்தெடுத்தது கிடையாது. இத்தனை ஆண்டுகள்லையும் சரி, இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு இவர் தான் சிஷியர், எனக்கு அப்புறம் இதுதான் விஷயம்னு அப்படியும் ஒருத்தரை கூட இன்ன வரைக்கும் என் பிரபஞ்சம் இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு யாரையும் காட்டி கொடுத்ததும் இல்லை, அதுக்கான சூழல்களையும் பேசையும் அது சொன்னதும் இல்லை என்கிட்ட. அது என்ன சொன்னுச்சோ, அது என்ன செயல் பண்ணுச்சோ, அதை தான் நம்ம வடிவமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போறோம். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற பெரிய தொடர்புகள். அதே மாதிரி வடலூர்ல நமக்கு அந்த தொடர்புகளையும், வடலூர்ல என்னை பல நாள் ராமலிங்க சுவாமிகள் நீங்க இங்க தங்கணும், இங்க வடலூர்ல தங்கணும், அதுக்கான ஏற்பாடு அதுக்கான செயல் வடிவத்தெல்லாம் நான் பண்ணி தர்றேன் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கும் போது கூட நான் தான் வாலிண்டராக நான் திருவண்ணாமலையில பணி செய்யணும்னு விருப்பப்படுறேன், திருவண்ணாமலைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் அவங்களுக்கும் அந்த தியானத்துக்குள்ள இருக்கிற அலைவரிசையில அது சொல்ல முடியாத ஒரு விஷயம். அதை நேரடியா விவாதிக்கிறது ரொம்ப கடினம். அதுக்குள்ள இருக்கு, அது அப்படி அது ஒரு செயல்பாடுகளா இருக்கு. அப்ப பல நாள் அந்த தர்மசாலைக்குள்ளேயோ அந்த சத்திய சபை அந்த இடத்துக்குள்ளேயோ அவங்க சொல்லப்பட்ட விதங்கள் எனக்கும் அவங்களுக்கும் அந்த பசுமையான செயல் சரியும். ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் அதை ராமலிங்க சுவாமிகளே வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு தேவைப்பட்டா அது அவங்களே அது வெளிப்படுத்தினா அது நல்லா இருக்கும். அது காலமோ அது நேரமோ அதுக்கான சூழல் வரும்போது அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்ப நாம திருவண்ணாமலைக்கு வரும்போது கூட அவங்க அதை ஆட்சேபனை தெரிவிக்காம அது திருவண்ணாமலைக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க. அதுதான் நமக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் பல இடங்கள்ல நம்ம ராமலிங்க சுவாமிகளை பற்றி பேசும்போது மற்றவங்க பேசுறதுக்கும் நாம பேசுறதுக்கும் ரொம்ப கவனமா, நான் அந்த 6 திருமுறைகளை ஒரு திருமுறை கூட படிச்சதில்லை. நான் ஒரு நாள் கூட அதில் என்கிட்ட சொல்லப்பட்டது, நீங்க நம்ம புத்தகத்தை படிக்காதீங்க, நம்ம கோட்பாடுகளோ நம்ம செயல்களோ நீங்க மக்கள்கிட்ட பரப்பணும்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு வேலைக்காக வந்திருக்கிறீங்க, உங்க வேலையை செய்யுங்க, நான் உங்களோடு பயணிப்பேன். நீங்க நான் வந்த காலம் வேற, நான் வந்திருக்க சூழல் வேற, நான் என்னோட பணி வேற, நீங்க வந்திருக்க காலம், நீங்க வந்திருக்கிற சூழல், நீங்க வந்திருக்கிற பணி வேற. அப்போ உங்க பணியே எங்கேயும் தொய்வாயிடக்கூடாது, உங்களுடைய செயல்பாடுகள்ல தொய்வாயிடக்கூடாது, நீங்க பாருங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம அங்க சாது சிதம்பர சாமிக்குள்ள இருந்து என்ன செஞ்சோம், அவருக்குள்ள வேதாத்திரிக்குள்ள இருந்து எத்தனை நாள் பணி செஞ்சோம், அது எப்படி பணி செஞ்சோம், சாது சிதம்பரத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தோம், வேதாத்திரி என்ன சொல்லி கொடுத்தோங்கிறதுலாம் ராமலிங்க சாமி எனக்கு உரைக்கப்பட்டிருக்கிறார். அவளை எவ்வளவு நாள் இருந்தோம், அவங்க என்ன செஞ்சாங்க, நாம அவங்களுக்கு என்ன செஞ்சோம், எவ்வளவு நாள் உள்ள இருந்துட்டு எப்படி வெளியில வந்தோம், அதுக்கப்புறம் திருப்பி அவங்களோட தொடர்புல இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உரைக்கப்பட்டதுனாலதான் நாம இதெல்லாம் பப்ளிக்ல பொது இடங்கள்ல தைரியமாக உரைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படுறோம். அதையும் நீங்க உணர்ந்து செயல்படணும். அதனாலதான் எப்பயுமே அங்க போகும்போது எந்த தொடர்புகள்லையும் வடலூர்ல யாரோடையும் நம்ம தொடர்புல இருக்க மாட்டோம். அந்த எந்த தொடர்புக்குள்ளேயும் இல்லாம நேரடியாக நமக்கு என்ன செயல் வடிவம் கொடுக்கதோ நம்ம என்னைக்கு அனாவசியமா போனதே கிடையாது. அங்கிருந்து அழைப்பு வந்தா நம்ம போவோம். அப்ப என்ன பார்க்கணும், எங்க தங்கணுமோ அங்க தங்கிட்டு நம்ம பாட்டுல வந்துடும். இவ்வளவுதான் இன்ன வரைக்கும் இருக்கிற இந்த பணிக்குள்ள இருக்கு. அதனால எதுவும் இதுக்குள்ள எந்த வரையறையும், எந்த திட்டமோ, எந்த விஷயமோ, எந்த உள்நோக்கமோ, எந்த செயல்பாடுகளோ இல்லை. ஒரு மனித உடலுக்குள்ள ஒரு இறை சக்தி அது ஊடுருவி வேலை செய்யுது, அதோட பணி நடக்குது, அவ்வளவுதான் செயல். இப்போ மனிதனாக இருக்கும்போது இந்த மாதிரி ஊடுருவி வேலை செய்யறதுல ரொம்ப சிரமம். அதுக்குள்ள நிறைய ப்ராப்ளங்கள் வந்துடும், அதுக்குள்ள நிறைய சிரமங்கள் வந்துடும், கஷ்டம் வந்துடும். இப்போ அந்த இறை சக்தி இருக்கிறதுனால எதை பத்தியும் யோசிக்காம அதோடைய டிராவல், அதோட பணி நடக்கும், அவ்வளவுதான். இப்ப மனதால தான் இந்த உடல் முழுக்க, உடலே எப்படின்னா மனம் வேலை செய்யற மாதிரி தான் இந்த உடலும் வேலை செய்யும். அப்ப மனம் கொஞ்சம் அமைதியோ மனத்தை கொஞ்சம் அகட்டும் போது இந்த உடலை அவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த உடலை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பணி செய்யறாங்க, மக்கள் பணியை அது செய்யறதுக்கோ ஒரு வேலையை பார்க்குறாங்க. இந்த இடத்தோட ஓனருக்கு பணம் வேணும், புரியுதுங்களா? இந்த இடத்தோட ஓனருக்கு பணம் வேணும், சமைக்கிறவங்களுக்கு பணம் வேணும், இங்க வேலை செய்யறவங்களுக்கு பணம் வேணும், இங்க சாப்பிட்றவங்களுக்கு மக்களா வர்றாங்கல்ல அவங்களுக்கு பசிக்கு ஒரு உணவு வேணும், உங்களுக்கு உங்க தேவை வேணும். ஆனா இறைவனுக்கு என்ன வேணும்?
இறைவனே மனம் இல்லாதவன், அவனுக்கு என்ன வேணும்? ஆனா எல்லா வேலையும் செய்யறான் பாருங்க. இந்த இடத்தோட ஓனருக்கு பணம் வேணும், மத்தியானம் 1 மணிக்கு மக்களுக்கு சோறு வேணும். உங்களுக்கு உங்க தனிப்பட்ட முறையில 1000 எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு தேவையா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? அப்ப இறைவனுக்கு என்ன வேணும்? இறைவனுக்கு இதனால என்ன கிடைக்க போகுது? இதனால என்ன, அவருக்கு என்ன? இந்த தேசத்தை ஆள்ற ஒரு தலைவனுக்கு அதுக்குள்ள ஒரு செயல் இருக்கு. ஆனா ராமலிங்க சுவாமிகளுக்கோ இறைவனுக்கோ என்ன தேவை இருக்க போகுது? என்ன தேவையோ மக்களோ இந்த தேசமோ இல்ல இந்த உலகமே என்ன கொடுத்துட போறாங்க? என்ன பிரசன்ட் பண்ணிட போறாங்க? அவங்க என்ன செஞ்சிட முடியும்? அப்ப எதுவும் இல்லாத ஒரு இறை ஒரு வேலை செய்து பாருங்க. எதுவும் கமிட்மெண்ட்டே கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. அதுதான் சொல்றேன், மனம் இருந்தாதான் நீங்க தேவையை லிஸ்ட் கையில வச்சிருக்கீங்க. மனம் இல்லாதனாலதான் அவர் என்ன பண்றாரு, தேவை லிஸ்ட்ல கையில இல்லை. அப்ப அவருடைய பணியை நீங்க அவரோட ரோலை பார்த்துக்கங்க. ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அப்படி என்னங்க உணவு கொடுக்கணும்? அந்த தேவையை இறைவன் அவன் எப்படி பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. ஒருத்தனுக்கு தேவை பணங்கிறது என்ன சொல்றாரு, வாடகை இல்லை, அவனுக்கு பணம் தேவைடா, அது நம்மளால கொடுக்கப்படணும், நம்மளேருந்து ஒரு 10 ரூபா அவனுக்கு கிடைக்கணும், இந்த இடத்தோட முதலாளிக்கு அனுபவிச்சுட்டு போறான். அதை பத்தி அவனுக்கு பணம் தேவை, சரியா? பசியா வரவனுக்கு உணவு தேவை, நமக்கு எதுவும் வேண்டாம், இந்த சுழற்சி மட்டும் நடக்கட்டும். அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி இங்க வர்ற உங்களுக்குள்ளெல்லாம் ஒவ்வொரு தேவை, அந்த தேவையை பூர்த்தி ஆகும். ஒரு நாள் அவர் சொல்றாரு, நான் தேவை பூர்த்தியே செய்ய முடியாது. ஏன்னா 5 வயசுல நீ கேட்க ஆரம்பிச்ச, சாகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற. இந்த மனம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்குதான் நீ கேட்கறத நிறுத்துவ, இல்லைன்னா நீ கேட்டுக்கிட்டே இருப்ப. அதுதான் ஒரு செயல் வடிவம். கேட்கறது மனிதனால நிறுத்தவே முடியாது. யார் நிறுத்துவாங்க சொல்லுங்க? யாராலையும் நிறுத்த முடியாது. கடைசியா நீங்க என்னன்னா, சாதாரணமா ஏதோ ஜாங்கிரி குலோப்ஜான் கேட்குற மாதிரி முத்தி கொடு, ஞானம் கொடுன்னு என்னமோ சாதாரணமா கேட்குறீங்க. அதை பல ஆண்டுகள் போராடி ஒரு வேலை செஞ்சுதான் சுழற்சியில ஞானத்துக்குரிய விஷயத்துக்குள்ள நிற்கிறாங்க. அதையும் மனிதர்கள் சாதாரணமா ஏதோ ஒரு இந்த சந்துலேருந்து பூந்து அந்த சந்துக்குள்ள வந்துட்டு நான் பெரிய தியானத்துக்குள்ள எக்ஸ்பர்ட்னு சொல்லி எனக்கு முத்தி குடுறா அப்படிங்கிறாங்க. இறைவன் எனக்கு ஞானம் குடுறாங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விளையாட்டு தான், கண்ணாமூச்சி விளையாட்டு தான். இப்போ இறைவனை நான் தேடி போகல, நான் தேர்ந்தெடுக்கல. இறைவன் தான் என்னை தேர்ந்தெடுத்தார், என் உடலை தேர்ந்தெடுத்தார். அதனால தான் நாம் ஏதோ ஒரு பணி செய்கிறோம். அப்போ பணி மனிதனால செய்யலை, இறைவனால செய்கிறோம். இந்த பணிக்கு முழுக்க காரணம் இந்த உடலோ என் குடும்பமோ என்னை சார்ந்தவர்களோ யாரும் கிடையாது. முழுக்க வெட்ட வெளியில் இருக்கிற அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை சக்தின்னு சொல்லக்கூடிய அதுதான் அது. அதுக்கு எந்த நோக்கம், எந்த திட்டம் எதுவும் கிடையாது. இந்த கால சுழற்சியில இது இப்படி நிகழப்படணுங்கிறதுக்காக அது நிகழ்த்து. அவ்வளோதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அதோடைய ரொம்ப கிளாரிட்டியான செயல் அதுதான். அப்போ மக்களாகிய நீங்க ஒரு இறை சக்தி, மனம் இல்லாத இறை சக்தி உங்களை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. என்னை நோக்கி பயணிச்ச இறை சக்தி உங்களை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஏன்னா எப்படி இருக்கும்? அதனால தான் எனக்குள்ளே இருந்து உங்களை நோக்கி வந்து நிற்கிது, ஒரு வேலை செய்ய வருது. நீங்க என்னை எப்படி அணுகிறீங்கிறத தாண்டி அது உங்களை எப்படி அணுகுதுங்கிறத மட்டும் பாருங்க. நீங்க அணுகிற விதம் வேற, அது அணுகிற விதத்தை மட்டும் பாருங்க. அது உங்களை எப்படி அணுகுது அப்படிங்கிறத பாருங்க நீங்க. புரியுதுங்களா? அதுதான் அதோடைய செயல்பாடுகள். ருசியே இல்லாத, சுவாசமே சுவாசிக்காத ஒரு சக்தி உங்களை நோக்கி வருதுங்க. ருசி அறியாதது, புரியுதுங்களா? பசி அறியாதது, சுவாசத்தையே அறியாதது. சுவாசம் கூட அதுக்கு தேவை கிடையாது. ஆனா அது உங்களை நோக்கி வருது. அது எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸான ஒரு வேலையை அது செய்யுது, அது பார்க்குதுங்கிறத பார்த்துக்கங்க. நீங்க அதை நோக்கி வர முடியாது, அதுதான் உங்களை நோக்கி வருது. ஏன்னா அது பாதை ரொம்ப மோசமான பாதை, கரடு முரடான பாதை. அந்த பாதைக்குள்ள எல்லாம் போக முடியாது. ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படி ஒரு பெரிய பதவியோ பெரிய ஒரு இடத்தையோ லட்சியமா அடையணும்னு நினைக்கிறான்னா, அது மாதிரி இறையை அடையணும்னு நினைக்கிறான் மனிதன். ஆனா இறைவன், பிரபஞ்சம் நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் காட்டப்படுறது, நம்ம பாதையில வர முடியாதுப்பா. ஒரு நாள் கல் இருக்கும், ஒரு நாள் வேற மாதிரி மாறி போயிடும், ஒரு நாள் நதி இருக்கும், ஒரு நாள் ஒரு பெரிய மலை இருக்கும், மலை அடிவாரத்தில் ஒருத்தவங்க தியானம் பண்ணியிருப்பான். அடுத்த நாள் காலை பார்த்தா நான் மலையே இருக்காதுப்பா, அந்த மலையே இல்லாம போயிடும். அதனால அவரால்லாம் யூகிக்க முடியாதுப்பா நம்மளுடைய டிராவல்ல வரதெல்லாம். அதனாலதான் நான் பணி செய்யறதுக்கு நானே வர்றேன். நம்மளெல்லாம் அவங்க சந்திக்கிறது, அவங்க நம்ம கூட எல்லாம் நம்ம பாதையிலெல்லாம் நம்ம ஸ்பாட்ல சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப கடினம், ரொம்ப சவால். ஆனா மக்களுக்கு அது தெரியாம விளையாட்டுத்தனமா நம்மளை ஏதோ ஈஸியா சந்திச்சிடலாம், நம்மளை போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு இமாச்சல் தொடரோ ஒரு மேற்கு மலையோட தொடர்போ
4 குகைக்கு போகிறதோ 2 மரத்தில் போய் உட்காந்துருக்கனால இறைவனை அடைஞ்சிட்டதாகவோ இறைவன் கிட்ட போயிட்டதாகவோ நிறைய பேர் கற்பனையில் கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இமாச்சல் மாதிரி 1000 இமாச்சலை பார்த்தவன் இறைவன். 1000 இமாச்சலுடைய செயல் வடிவம் அவனுக்குள்ள இருக்கு. அவன் ஒண்ணுமே இல்லாத இடத்துக்குள்ள ஒரு பெரிய பிரம்மாண்ட நகரத்தையே அமைச்சிட்டு உட்காந்துருவான். அந்த நகரத்தையே 25 நிமிஷத்தை களைச்சு போட்டு போயிடுவான். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வடிவத்துக்குரியவன். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய செயல்கள்லாம் வேற. நாம இறைவனை பேசுறது, இறைவனை சித்தரிக்கிறது, இறைவனை பற்றி ஒரு கதை சொல்றதெல்லாம் நமக்குள்ள மனித தன்மையிலேருந்து இருக்கப்படுற செயல். இறைவனை பற்றி பேசணும்னா அதை யார் பேச முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசுறேன்னா இறைவனை பற்றி நான் பேசல, இறைவனே இறைவனை பற்றி பேசுறான். நான் யாரு, என்னாரு, எப்படிப்பட்டவன், என்ன மாதிரி செயலுக்குரியவன், என்ன மாதிரி டிராவலுக்குரியவன், என்ன மாதிரி வேலை செய்யக்கூடியவன், அவன் தான் பேசுறான். ஒரு மனிதன்கிட்ட திருப்புகளை கொடுத்தா அருணகிரியை பற்றி அவர் என்ன பேசுவார்? மனிதத்துக்குள்ளதான் பேசுவார். ஒரு நால்வரை பற்றி ஒரு மனிதர்கிட்ட கொடுத்தா அதுதான் பேசுவார். ராமலிங்க சாமியை பற்றி ஒரு மனிதர்கிட்ட கொடுத்தா என்ன பேசுவார்? ஆனா ராமலிங்க சாமி பேசினார்னா எப்படி இருக்கும்? அதோடைய நிஜத்தன்மையை யார் பேச முடியும்னா, யார் இறை தோற்றமாக இருக்கிறா அவங்க நினைச்சாதான் பேச முடியும். இங்க பேசப்பட்ட அத்தனை ஞானியும் இறை தோற்றம் தான் இருந்து தன்னை யாருன்னு காட்டுனுச்சு வந்து எந்த மனிதனும் ஒருத்தருக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஃபாலோவர்ஸ், கூட்டம், ஆசிரமம், சொத்து, மதிப்பு, பேங்கு, இதுல எல்லாம் எந்த சித்தனோ எந்த இறை அலைவரிசையோ கட்டுப்படாது. அதெல்லாம் ரசிக்காது, அதெல்லாம் விரும்பாது. இந்த தேசத்துல ராஜா இருக்கு, ராஜாவை போய் ஒரு இறை ஆற்றல் விரும்பாது, பெரியதெல்லாம் நேசிக்காது. அந்த மக்கள் கொண்டாடலாம், 100 கோடி மக்கள் சேர்ந்து இவன் தான் தலைவன் கொண்டாடிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு ஞானிகிட்ட கேட்டீங்கன்னா அவன் காலக்கணக்கில் உட்காந்துருக்கான், அவனை ஏன் போய் பார்க்குற, விட்டுட்டு போய் வேலையை பாரு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அப்ப அதோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அப்ப அது ரொம்ப ஈஸியா அதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அது வேறையா இருக்கு. புரியுதுங்களா? இவன் ஒரு மண்பானையை எடுத்துட்டு போய் அந்த மண்பானையில தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு பானையை எடுத்துட்டு போய் வச்சிருக்கிறான். எப்ப வேணாலும் பானை உடையுங்கிறது அவனுக்கும் தெரியும். ஆனா அவன் பானையும் மறந்துடுறான், தண்ணியும் மறந்துடுறான், அவனையும் மறந்துடுறான். அப்ப போதையில இருக்கிறான். அப்ப இவர் சொல்றாரு, நானும் என்னை மறந்தவன் தான், நானே என்னை மறந்தவன் தான் இறைவன். ஆனா இது உடையும் உடையாதுங்கிறது எனக்கு தெரியுது இல்ல, அவனுக்கு ஏன் தெரிய மாட்டேதுங்கிறார். நான் உங்ககிட்ட ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கேன்ல, உடல் என்ற பாத்திரம், பெண்ணுக்கும் ஆணுக்கும். அது ஒரு நாள் உடைஞ்சிரும், கரைஞ்சிரும், ஒரு நாள் மறைஞ்சிரும், ஒரு நாள் கொளுத்தணும், ஒரு நாள் புதைக்கணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ எப்படி செயல்படுவ, நீ எப்படி இருப்ப? அந்த பொறுப்பு உணர்வு என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு காலையிலேயோ மாலையிலேயோ வந்திருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தோணி இருக்கா? என்னமோ இது ஒரு நிரந்தரமானது மாதிரியும் இதை வச்சு என்னென்னமோ செஞ்சிட முடியுங்கிற மாதிரி நீ ஏன் ஒரு கற்பனைக்குள்ள கதை எழுதிட்டு உட்காந்துருக்க? இதை வச்சு என்ன செய்வ? நீ என்ன செஞ்சிட முடியும்? இந்த தேசம் முழுக்க எத்தனை ராஜா என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? ஒன்றும் கிடையாது. இன்றைய ராஜா நாளைக்கு செத்து போவான். புரியுதா? ராமலிங்க சாமி செத்து போக மாட்டார். இன்று ராஜா தான் ராமலிங்க சாமி, நாளைக்கு ராஜா தான் ராமலிங்க சாமி, நாளைக்கு மறுநாள் ராமலிங்க சாமி ராஜா தான். அதுதான் மரணம் இல்லாத பெருவாள். அப்ப அவங்க அலட்டுறது இல்லை. சாகிற மனிதன் அலட்டுறான், பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்றான், பெரிய மாவீரன் கதையெல்லாம் சொல்றான், பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப இது ஒரு பெரிய கண்மூடித்தனமான ஒரு செயல், கண்ணாமூச்சி செயல். இது அவங்களுக்கு புரிய மாட்டுது அப்படிங்கிறதான் அவங்களுடைய செயல்பாடு. அதனாலதான் சொல்றது, இறைவனை புகழவோ, இறைவனை பேசவோ, இறைவனை பூஜிக்கவோ இறைவனால மட்டும்தான் முடியும். திருப்புகழை எழுதுனது இறைவன் தான் எழுதுனான், திருவாசகத்தை எழுதுனது இறைவன் தான் எழுதுனான், மனிதன் எழுதல. புரியுதுங்களா? அந்த திருமுறைகளை இறைவன் தான் எழுதுனான ஒழிஞ்சே மனிதன் எழுதல. மனிதனால எழுத முடியாது. புரியுதுங்களா? மனிதன் அதிலிருந்து விடுபடுவதற்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வேணா உருவாக்கப்படும். அந்த வாய்ப்பை அந்த அலைவரிசையில உருவாக்கப்படணுங்கிறதுக்காக தான் அவங்க நேரடியாக களத்துக்குள்ள அப்படி வர்றது, ஒரு பணி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது.